ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு ஹேண்ட்பேக் எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்ஸ் வந்து நீட்டு வந்து 14 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து 6.5 இன்ச் இருக்குது. அப்புறம் பேக் பார்ட்ஸில் வச்சு மேலே தைக்கிற பட்டி, இது வந்து நீட்டு வந்து 14 இன்ச்சு, அகலம் வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸ் அதே மாதிரி நீட்டு வந்து 14 இன்ச்சு, அகலம் வந்து 6.25 இன்ச்சு இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு தைக்கிற ஒரு டிசைன் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து 3.25 இன்ச்சு அகலம், நீட்டு வந்து 14 இன்ச்சு. இதை வந்து இப்படி மடிச்சுட்டு 3.25 இன்ச்சில் வெட்டிட்டு மடிச்சுட்டு இப்படி ரவுண்டு ஷேப்பில் இப்படி வெட்டினோன்னாக்கா இந்த மாதிரி ஷேப் வரும். ஒரு மாதிரி எம் ஷேப் மாதிரி வரும் லைட்டாக. இதுமாரி ஒரு 2 துண்டு. அப்புறம் இது ஹேண்டில் நீட்டு வந்து 22 இன்ச்சு, அகலம் வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 செயின் பட்டி நீட்டு வந்து 14 இன்ச்சு, அகலம் வந்து 1.25 இன்ச்சு. அதுக்கப்புறம் தூர் பார்ட்ஸு, இது வந்து நீட்டு வந்து 10.25 இன்ச்சு, அகலம் வந்து 3.25 இன்ச்சு. அதுக்கு வந்து ஒரு அஸ்தர் வேணும், தூர் பார்ட்ஸ்க்கு வச்சு தைக்கிற அஸ்தரு. அப்புறம் இது ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கும் பேக் பார்ட்ஸ்க்கும் வச்சு தைக்கிற மாதிரி அஸ்தர். நீட்டு வந்து 14 இன்ச்சு வரும், அகலம் வந்து ஒரு 9.5லேருந்து 9.25 இன்ச்சு வரும். அப்புறம் ஒரு அட்டை. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு தைக்கிற ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு போட்டு ஒரு துண்டு வச்சுருக்கோம். அது வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு தைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஜிப்பு தேவை. அதுக்கப்புறம் ஒரு அட்டை, அப்புறம் 2 ரன்னர் தேவை. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இதை வச்சு எப்படி பேக் தைக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸோட இந்த 2 துண்டு வளைவு துண்டு காமிச்சிருங்களா, அது வந்து ஓரமாக மடித்து அடிச்சுக்கலாம். அதுதான் கொஞ்சம் வந்து மடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மீதியெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து அந்த ஃப்ளவர் பார்ட்ஸில் வந்து மேலே வந்துட்டு அந்த துண்டை வச்சு நடுவில் அந்த கிளிப்பு கீழே வச்சு அப்படியே ஓரமாக அடிச்சுக்கணும். நான் முதல்ல அடிக்கும் போது கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ 2வது சைடு அடிக்கிறேன். இது மாதிரி தான் அடிச்சுக்கணும். இப்போ வந்து பேக் பார்ட்ஸோட மேல் பட்டி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி அதே மாதிரி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஜிப்பு வச்சு அடிக்கணும். பேக் பார்ட்ஸோட மேல் பட்டியில் முதல்ல ஜிப்பு வச்சு அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி அந்த ஜிப்புக்கு இந்த சைடு கேப்பில் வந்து வச்சு அடிச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்ஸ் வந்து ரெடி, ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஹேண்டில் அடிச்சுக்கலாம். ஹேண்டில் வந்து 3ஆக மடித்து அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மடிப்பு வந்து கொஞ்சம் பெருசாக மடிச்சுட்டு மேல் மடிப்பு வந்து கொஞ்சம் சின்னதாக மடித்து அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கணும். ஏன்னா அதில் வந்து ஒயர் போட போகிறோம். ஒயர் போட்டால் தான் கொஞ்சம் வந்து ஸ்டிப்பாக நிற்கும், அதனால தான் ஒயர் போடுறோம். உள் மடிப்பு வந்து கொஞ்சம் பெருசாக மடிச்சுட்டு மேல் மடிப்பு வந்து கொஞ்சம் சின்னதாக மடித்து அடிச்சுக்கணும். அவ்வளோதான், ஹேண்டில் அடித்தாச்சு. இப்போ வந்து செயின் பட்டி அடிச்சுக்கலாம். செயின் பட்டி அதே மாதிரி தான் ஓரமாக மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். 2வது செயின் பட்டி அதே மாதிரி ஓரமாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 செயின் பட்டியும் ஜிப்பில் வச்சு அடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 சைடு வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ 2வது செயின் பட்டி அதே மாதிரி 1 சைடு வச்சு அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ செயின் பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரன்னர் போட்டுக்கலாம். அதில் இப்போ பேக் பார்ட்ஸ்லேயும் ரன்னர் போட்டுக்கலாம். ஃபுல் ஜிப் வச்சுருக்கேன் பேக் பார்ட்ஸுக்கு, அதனால் பேக் பார்ட்ஸ்லேயும் ரன்னர் போட்டுக்கலாம். அப்புறம் ஹேண்டிலில் வந்து ஒயர் போட்டுக்கலாம். ஒயர் போட்டு சென்டராக அந்த ஒயரை வந்து சென்டராக இருக்கிற மாதிரி தள்ளி விட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ஸில் அந்த கிளிப் வச்சு அடிச்சிருக்கோம்ல, அதுக்கு 2 சைட்லேயும் சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி வச்சு அடிக்கணும். இந்த சைடு அந்த சைடும் சின்ன ஒரு பட்டன் மாதிரி வச்சு அடிக்கணும். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்ஸ்க்கு வந்து ஹேண்டில் வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான அட்டை 2த்துக்கும் கரெக்டான சைஸில் ஒரு அட்டை இருக்க மாதிரி எடுத்து 2 சைடு மார்க் பண்ணிவிட்டு அஸ்தர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு தூர் பார்ட்ஸ் அடிச்சுக்கலாம். எப்போவுமே ஃபோமில் அடிக்கும்போது கொஞ்சம் ஆயில் தடவி அடிக்கணும், இல்லைனா ஃபோம் வந்து கிழிஞ்சிரும். அவ்வளோதான். பேக் பார்ட்ஸில் அஸ்தர் வச்சு
நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் செயின் பட்டி அதே மாதிரி தான் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஹேண்டில் வைக்கிறதுக்கு, அது வந்து உள் சைடாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸில் அதே மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு அஸ்தர் வச்சு அடிச்சுட்டு இப்போ வந்து பேக் பார்ட்ஸும் அதுக்கு மேலே தலை கீழே வச்சு இப்போ நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தையல் போட்டு இப்போ 2வது ஹேண்டில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஹேண்டில் வச்சுருங்களா அதுக்கான அளவு கரெக்டாக அதை பார்த்துட்டு 2வது ஹேண்டில் வச்சுக்கணும். இந்த சைடு அதே மாதிரி கரெக்டான அளவில் வச்சு அப்படியே ஒரு நீட்டாக ஒரு தையல் போட்டுருணும். இப்போ வந்து தூர் பார்ட்ஸு லைட்டாக வந்து ஆயில் தடவிட்டு தூர் பார்ட்ஸு அதே மாதிரி சென்டராக பார்த்து கரெக்டான அளவில் வச்சு அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து அட்டை போட்டுக்கலாம். அட்டை போட்டால் தான் கீழ் சைடு வந்து ஸ்டிப்பாக நிற்கும். ஒருத்தர் ஃபைபர் போடுவாங்க, ஒருத்தர் அட்டை போடுவாங்க. நாங்கள் அட்டை போடுவோம். அட்டை போட்டுட்டு அதுதான் ஓரமாக நல்லா மேல் சைடு ரஃப் அடிச்சுட்டு ஓரமாக அப்படியே ஒரு தையல். எக்ஸ்ட்ரா இருக்க நூல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைடும் நல்லா மேல் சைடு ரஃப் அடிச்சுட்டு நீட்டாக ஒரு தையல் போட்டு கீழ் சைடும் அதே மாதிரி ஒரு ரஃப் அடிக்கணும். இப்போ வந்து கீழே கேப் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இப்படி பிடிச்சி இழுத்தோன்னா முக்கோண ஷேப்பில் வரும். அதை வந்து நல்லா கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம் நல்லா ரஃப் அடிச்சுட்டு. அதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சி இழுத்தோன்னாக்கா முக்கோணம் மாதிரி வரும். அதை இழுத்து வச்சு நல்லா ஒரு தையல் போட்டுட்டு இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ வந்து அந்த மேல் செயின் பட்டி இருக்குல்ல அதில் வந்து நல்லா ஆயில் தடவிடணும். ஆயில் தடவாமல் அடிச்சிங்கன்னா அப்படியே ஃபோம் வந்து கிழிஞ்சிடுற மாதிரி ஆகிடும். நல்லா ஆயில் தடவிட்டு அந்த செயின் பட்டியை வந்து உள் சைடாக மடித்து அப்படியே ஓரமாக ஒரு தையல் போடணும். உள் சைடாக மடித்து அப்படியே ஓரமாக சுற்றி ஓரமாக ஒரு தையல் போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக் தைச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப்பு, அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு ஜிப்பு. இந்த பேக்கோட கலர் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்களே இதே மாதிரி தைச்சி பாருங்கள். இந்த ஃபோமோட நேம் வந்து ரெக்ஸின் ஃபோமு. ஃபோம் கடையில் கேட்டால் கிடைக்கும். ஜிப்பும் ரோலில் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க, கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.